எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னுடன் இருக்க தகுதி இல்லை என்பதை இறைவன் உனக்கு உணர்த்துகிறான். புரிந்துகொள். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ எடுக்கும் சரியான முடிவுகள் தான் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கான வாய்ப்பை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். சொந்தம் என்று கூற 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும். கோபத்துல பேசிவிட்டேன், மனதில் வைத்துக் கொள்ளாதே என்று கொள்கிறார்கள். கோபத்துல சொல்வதை நன்கு கவனியுங்கள். மனதில் இருப்பது மட்டும்தான் கோபத்துல வெளிப்படும். கவலையில் முடங்கி போகாதே, பயந்து ஒதுங்கி போகாதே, தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்கான ஒரு அடையாளம் உருவாகும். சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகலாம். ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினாலும் பணக்காரனாக மாட்டாய், அடிமைதான் ஆவாய். கப்பல் வரும் வரை காத்திருக்காமல் சின்ன துடுப்பு கிடைத்தாலும் பயணத்தை தொடங்கிவிடுங்கள். காலம் பொன் போன்றது. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை, ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைக்கக்கூடியது. தவறான வழியில் சேர்ந்த செல்வமும் தகுதியில்லாத மனிதனின் சகவாசமும் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலகம் உன்னை வியந்து பார்க்கும். இன்று இன்பமாய் தெரிவது நாளை துன்பமாய் தெரியும். இன்று துன்பமாய் தெரிவது நாளை இன்பமாய் தெரியும். நாம் தான் சமநிலையோடு இருக்க பழக வேண்டும். தனியேதான் போகிறேனே தவிர தரம் தாழ்ந்து போக மாட்டேன். நீங்கள் தலைக்கணம் என்றால் நான் தன்மானம் என்பேன். ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இவ்வுலகை உன்னால் மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒருவருக்கு உதவுவதன் மூலம் அவருடைய உலகத்தை உன்னால் மாற்ற முடியும். இதுவே சிவம். ஒரு நிமிஷம் இதை கேளு நண்பா. இந்த 3 பழக்கம் உன்கிட்ட இருக்கா? எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புறது, எல்லார் மேலையும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் ஏமாத்த நினைக்காத மனசு, இதெல்லாம் உன்கிட்ட இருந்தா நீ ஒரு ஏமாளி நண்பா. உன்னை ஈஸியா ஏமாத்தி அழ வச்சுட்டு போயிருவாங்க. பலரது அவமானங்களையும் சிலரது துரோகங்களையும் உன்னை செதுக்கும் ஒளியாய் மாற்றிக்கொள். உன்னை சிதைக்க வந்தவைகளே உன்னை அழகாய் உருவாக்கும்.